வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17/6/2025 ஆனி மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எடுத்த காரியத்தில் ஜெயம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. ரொம்ப நாட்களாக இந்த முதலீடு செய்யணும், அந்த முதலீடு செய்யணும் என்று ஆராய்ச்சி கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக எல்லா விதமான முதலீடுகளும் செய்யக்கூடிய நாள். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பயணங்கள் சமயத்திலும் புதிய அறிமுகத்திலும் அண்டை அயலாரட்டு விஷயத்திலும் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது. பிள்ளைகள், துணை அல்லது துணைவியார், பெற்றோர், பெரியோர் அவர்கள் நினைத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். மேலதிகாரிகள் விஷயத்திலும் சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். புதிய அறிமுகத்தில் சிறிய வாக்குவாதம் கூட தவிர்த்து கொள்ளுங்கள். பணவரவுக்கு குறைவு இருக்காது, அதிர்ஷ்டத்திற்கு குறைவு இருக்காது. சந்திராஷ்டமத்தில் நீங்களாக தான் குழப்பிக் கொள்வீர்களே தவிர வெளியிடமும் தொழிலும் உத்தியோகமும் வியாபாரமும் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமை மாறுமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வதும், பயணங்கள், விடுபட்ட பயணங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதும் ஆனந்தத்தையும் பரமானந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதிய அறிமுகங்கள் சந்தோஷமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பேரானந்தமும் சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், உங்களுடைய கணக்கு வழக்குகள், ஜிஎஸ்டி தஸ்தாவேஜுகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை தரும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் பெரியளவு நம்பிக்கையும் பெரியளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது
கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் அனுகூலமும் காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு. கடல் கடந்த பயணங்கள், கடல் கடந்த தொழில், கடல் கடந்த வியாபாரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். வசந்த கால கட்டத்தில் உள்ள நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதத்தையோ துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் யாரோ சொல்வதை கேட்பதோ தவிர்த்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமாக முடிவுகளை எடுக்கலாம். உங்களுக்கு துணையாக நல்ல பழைய நண்பர்கள் ஒருவர் உதவி செய்வது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் விதண்டாவாதம் செய்யாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உங்கள் பிள்ளைகள் செலவுகளுக்கு உங்களிடத்தில் கேட்காமல் வேறு யாரிடத்தில் கேட்பார்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும். தேகாரோக்கியத்தில் இருந்த மன அழுத்தம் தீரக்கூடிய நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.